विराजते तदीयांघ्रि गलद्रेणु कणायास्तु नमो मम. என்ன ஊர் இது? என்ன கிராமம்? புதுக்கோடு. नमः शिवाभ्याम नवयौवनाभ्याम परस्पराश्लिष्ट वपुर्धराभ्याम नगेन्द्रकन्या वृषकेतनाभ्याम नमो नमः शंकर पार्वतीभ्याम. माता च पार्वती देवी पिता देवो महेश्वरः बान्धवाः शिवभक्ताश्च स्वदेशो भुवनत्रयम्. अपार करुणा सिंधुं ज्ञानदं शान्तरूपिणं श्री चंद्रशेखर गुरुं प्रणमामि मुदान्वहम्. देवे देहे च देशे च भक्ति आरोग्य सुखप्रदं बुध पामर सेव्यन्तं श्री जयेन्द्रं नमाम्यहम्. இது போகிறோம் இது பிரதிபிம்பம் பிரதித்வனி சதாசிவ சமாரம்பா. நீங்கள் அது வேறு மாதிரி அது பிரதித்வனி வரணும். நித்தியம் இந்த மாதிரி ஸ்லோகம்லாம் சொல்லணும். அந்த மாதிரி பிரதித்வனி வரணும். சதாசிவ சமாரம்பாம் சங்கராச்சாரிய மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம். இன்றைக்கு நீங்கள் எல்லோரும் இந்த புதுக்கோடு, அந்த கோடு அப்படிங்கிறது முக்கியமானது வாழ்க்கையில். இங்கிலீஷில் கூட என்ன சொல்கிறான்னா கோட் ஆஃப் கான்டாக்ட் அப்படின்னு சொல்கிறாவ. கோடு அப்படிங்கிற அந்த கோடு வேர்டு அப்படின்னு சொல்லி பாரிபாஷிக சப்தம். வைதிகாட்லேயும் இப்போ வயந்தேவஸ்யா அப்படின்னா இந்த மாதிரி, மகோருஜாமின்னா இப்படி, இதெல்லாம் ஏதோ பலதெல்லாம் ஒரு சப்தங்கள்லாம் வச்சுன்னு இருக்கா. கோட் வேர்டு அப்படின்னு சொல்கிறேன். கோட் ஆஃப் கான்டாக்ட், ஆச்சார சம்ஹிதா அப்படின்னு அதுக்கு பேர் சொல்கிறார். அந்த கோடுங்கிறத பற்றி காளிதாசர் ரேகா மாத்திரம் அபிக்ஷுண்ணாத்து ஆ மனோர் வர்த்மன பரம் நவ்யதீயு பிரஜாஸ்தஸ் நியந்தூர் நேமி விருத்தையா. சரியான வழியில் நடக்கிறவா அந்த ரேகையை தாண்டதில்லை, கோடை தாண்டதில்லை. லக்ஷ்மண ரேகா அப்படின்லாம் சொல்கிறோம். அந்த மாதிரி இதில் நம்முடைய பாரதிய சனாதன தர்மத்தில் அந்த பழமையான கோடும் வேணும். இன்றைக்கி இருக்கக்கூடிய புதுசாக இருக்கிற கம்ப்யூட்டர் அந்த மாதிரி கோடும் வேணும். சந்தியாவந்தனமும் வேணும். ரெண்டு கோடும் சேர்ந்து, அந்த புது கோடும் பழைய கோடும் சேர்ந்து அப்படி நம்மளுடைய தர்மத்தை மேலும் மேலும் வளர்க்கணும். அதுக்காக வேண்டி பல ஊர்களில் இந்த வித்யா விதானம், இப்போ நீங்கள்லாம் பாரத புழா இந்த நதிக்கரையில் இத்தனை கிராமங்கள் அக்ரஹாரங்களை ஏற்பாடு பண்ணிட்டு இங்கே நீங்கள் நித்திய கர்மானுஷ்டானங்கள், கிருஷி, வியாபாரம், இன்னும் வேறு உத்தியோகங்கள், உதர நிமித்தம் பகுகிருத வேஷா என்ன உண்டோ சம்சார ஜீவனத்துக்காக ஜீவனத்திலையும் உத்தாரம் வரணும். எல்லாருக்கும் சௌகரியங்கள், வாகனங்கள், கல்யாணம், அது மாதிரி நல்லதும் வரணும். ஜீவனும் உத்தாரமாகணும். பஞ்சாட்சர ஜபம் பண்ணி, ஸ்ரீவித்யா ஜபம் எடுத்துட்டு, பஞ்சாயத்தன சிவ பூஜை பண்ணி, சுமங்கலி பிரார்த்தனை பண்ணி, நாந்தி ஸ்ராத்தங்கள்லாம் பண்ணி, ஏகாதச ருத்ரம் பண்ணி, இதெல்லாம் என்ன வைதிக அனுஷ்டானங்கள் உண்டோ அதன் மூலமாக ஜீவன் உத்தாரமாகணும். ஆத்ம தரிசனம் கிடைக்கணும். அது ஜீவனத்தில் ஜீவனம் என்ன, உத்தியோகம், வியாபாரம், அந்த சரீர போஷணம், குடும்ப சம்பளம், காரியங்கள், பூர்த்த தர்மம், இஷ்ட தர்மம், ரெண்டு தர்மங்கள். பூர்த்த தர்மம்னு சொன்னா இந்த மாதிரி அந்த மாதிரி மரம் வைக்கிறது, இந்த மரதானம் பண்றது, அந்த மாதிரியான தர்மங்கள். இஷ்ட தர்மம்னு சொன்னா சோமயாகம், வாஜபேயம், அந்த மாதிரி யாகங்கள்லாம் நடக்கிறதுக்கு நம்ம சௌதஸ்மார்த்த கர்மானுஷ்டானம் நடக்கிறது என்ன பண்றோமோ அந்த மாதிரியில். அது மாதிரி தேவதா பிரதிஷ்டை,
தேவதா பிரதிஷ்டை. பிரதிஷ்டா அப்படிங்கிற வாக்கியமானது பிரதிஷ்டைன்னு சொன்னால் இங்கேயே சுவாமி இருக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிறோம். நம்ம மத்தியில் இருந்துட்டு அந்த சுவாமி நமக்கெல்லாம் அனுகிரகம் பண்ணணும். அவர் எப்படி இருக்கணும்? உட்கார்ந்து இருக்கார், அவர் பிரியமா இருக்கணும். ஒருத்தர் நம்ம பக்கத்தில் இருக்காருன்னா அவர் நம்மள்கிட்ட அனுகூலமாக இருக்கணும், பிரியமா இருக்கணும். அவர் சுவாமி அவர் சந்தோஷமா இருக்கணும். அந்த சந்தோஷமா இருக்கிறதுக்காக அவருக்கு பிடிச்சதை நாம செய்யணும். அவருக்கு பிடிச்சதுன பக்தி, ஸ்ரத்த, விஸ்வாசம், நியமங்கள், அதெல்லாம் அவர்கிட்ட நம்ம பணம் காசு நம்ம திருப்திக்காக வெள்ளி கவசம் தங்க கவசம்லாம் பண்றோம். ஆனா அவர்கிட்ட எல்லாம் இருக்கு. கரஸ்தே ஏமாத்ரவ், அது எல்லாமே அகிலவே, எல்லாமே அவர்கிட்ட இருக்கு. கமர்த்தம் தாஸ்யம், நான் என்ன அவர்கிட்ட இல்லாத ஒன்றத்தை நான் என்ன கொடுக்க முடியும்? கமர்த்தம் தாஸ்யேகம் பவது பவதர்த்தம் மம மனஹா, நம்ம மனசு ஒன்று தான் அவர்கிட்ட இல்லை, அது கொடுக்கணும். நாம் மனப்பூர்வமாக செய்யணும். நாம் என்ன விருட்சிப்பூவை சமர்ப்பித்தாலும் சரி, ஸ்வர்ண புஷ்பம் சமர்ப்பித்தாலும் சரி, என்னத்தை நடத்தினாலும் பக்தி பூர்வமாக மனசு பூர்வமாக பிரியமாக பண்ணணும். தானம் பிரிய வாக் சகிதம், ஞானம் அகர்வம். ஞானம் இருந்தாச்சுன்னா கர்வம் இல்லாமல் இருக்கணும். தானம் பண்ணும்பொழுது பிரியமாக பண்ணணும். இது எடுத்துக்குங்கள். என்னால் முடிஞ்சது எத்கிஞ்சி தட்சிணாம் யதோக்த தட்சிணாம் இவ ஸ்வீகிருத்திய அதெல்லாம் சொல்கிறேன். அந்த மாதிரி பண்ணி தானம் பிரியவாக் சகிதம் ஞானம் அகர்வம் க்ஷமான்விதம் சௌரியம். சௌரியம் வீர பராக்கிரமம் இருந்தாலும் அது எந்த சமயத்தில் எப்படி எத்தனை அவசியமோ அதைத்தான் கத்துறதா இருக்கட்டும், கண்டிக்கிறதா இருக்கட்டும், அப்படி இருக்கணும். சமுதாயமும் அப்படி இருக்கணும். அப்போத்தான் சாத்விகம் என்பது லோகத்தில் இருக்கும். ஒரு பக்கம் மாத்திரம் அப்படி இருந்தால் போராது. எல்லாருமே அப்படி சாத்விகமாக இருக்கும் பொழுது அந்த க்ஷமாங்கிறது இருந்துட்டு இருக்கும் லோகத்தில். அப்படி அந்த ஆச்சாரியால் நமக்கு இதெல்லாம் சொல்லியிருக்கா. தானம் பிரியவாக் சகிதம் ஞானம் அகர்வம் க்ஷமான்விதம் சௌரியம் வித்தம் தியாக சமேதம். வித்தம் ஐஸ்வர்யம் இருக்குன்னு சொன்னால் அந்த ஐஸ்வர்யத்தை கொண்டு தியாகம் பண்ணணும், தான தர்மங்கள் பண்ணணும். அந்த மாதிரியான தர்மத்தை பாலக்காடு சமூகம் எந்த ஊருக்கு போனாலும், வெளியூரில் இருந்தாலும் சரி, வெளி பிரதேசங்களில் இருந்தாலும் சரி, அதை பண்ணின்னு இருக்கா. வித்தம் தியாக சமேதம்ங்கிறத நீங்கள் சாஸ்தா பிரீத்தியிலேருந்து ஆரம்பித்து பகவத் பிரீத்திக்காக இந்த பிரதிஷ்டா உற்சவம் வரையில் இந்த பாலக்காடு சமூகமானது எந்த ஊருக்கு போனாலும் நீங்கள் ரதோத்சவத்தை நடத்துறது, இந்த மாதிரி கோவிலை நவீகரண கலசம் கும்பாபிஷேகம் பண்ணுறது, இதெல்லாம் நன்னா பண்ணின்னு இருக்கேன். அந்த தேவதா சம்பந்தம், தேவதா சாநித்தியம், மனுஷாளுக்கு தேவதைகளோட நமக்கு சம்பந்தம் இருக்கணும். அவள் தான் நமக்கு வருஷங்கள் எல்லா சௌக்கியத்தையும் அவள் தான் கொடுக்குறா நமக்கு. நாம் சம்பாதிக்கிறோம், நாம் படிக்கிறோம், நாம் பரிசிரமப்படுறோம், எல்லாம் இருந்தாலும் அந்த தேவதானுகிரகத்தினால தான் அந்த அஷ்டைஸ்வரியங்களும் நமக்கு கிடைக்கிறது. அனிமா மகிமா கரிமா பிராப்திஹி பிராகாமியம் ஈசித்வம் வசித்வம் அஷ்டசித்திகள் அஷ்டைஸ்வரியங்கள் தானியம் தனம் பசும் பகுபுத்திர லாபம் சதசம்பத்சரம் தீர்க்கமாயுன்னு சொல்கிற அந்த ஐஸ்வர்யங்கள்லாம் அந்த பகவத் பிரீத்தியின் காரணமாக நமக்கு கிடைக்கிறது. அப்படிப்பட்ட பகவான் நம்மிடத்தில் இந்த கிராமத்தை சம்ரட்சணம் பண்ணுறதுக்காக அவர் வந்திருக்கார். அவரை சுவாமின்னு சர்வ ஜெகநாத யாவத்து ஆச்சந்திர தாரகம், எத்தனை காலம் வரைக்கும் சூரியனும் சந்திரனும் இருப்பாளோ அத்தனை காலம் ஸ்திரமாக சாஸ்வதமாக, அதுக்காகத்தான் துருவந்தே ராஜா வருணோ துருவந்தேவோ ப்ரஹஸ்பதி அப்படின்னு சொல்லி பர்வத இவாவி சாச்சலி இந்திரயிவேக துருவஸ்திஷ்டா இக ராஷ்டிரமுதாரயா அப்படின்லாம் சொல்லி அபிஷிக்த பிரதன்யதா அதரே சந்து சத்ரவஹா. சத்ருக்கள்னு சொன்னால் என்ன? வெளியில் தெரிகிற சத்ருக்கள் சிலது, நம்ம மனசுலேயே இருக்கக்கூடிய சந்தேகங்கள், சங்கடங்கள், பீதிகள்,
இது மாதிரி சம்சயங்கள் என்ன உண்டோ இதெல்லாம் கூட நமக்கு சத்ருக்களாக இருக்குது. நம்மளுடைய புரோகதி, அபிவிருத்தி, டெவலப்மெண்ட்டுக்கு விக்னமாக இருக்கிறதெல்லாம் சத்ருத்துவம். நல்ல வழியில், நியாய மார்க்கத்தில், தர்ம மார்க்கத்தில் நாம் செய்யணும்னு சங்கல்பம் பண்ணிக்கும் பொழுது அந்த ருக்காவட் எதுவும் விக்னம் இல்லாமல் நாம் செய்யறதுக்கு நிர்விக்னேன பரிசமாப்தியர்த்தம் அதுவும் கணபதி பூஜாம் கரிஷ்யேன்னு சொல்கிறேன். அப்படி இந்த சுவாமியானவர் இங்கு இருக்கணும். தாவத்துவம் பிரீத்தி பாவேனா, அந்த சூரிய சந்திரால் இருக்கிற வரைக்கும் நீங்கள் பிரீத்தியாக இங்கு இருந்து தாவத்துவம் பிரீத்தி பாவேனா பிம்பேஸ்மின் சந்நிதிம் குரு அப்படிங்கிறதாக இந்த அம்பாளும் அந்த சுவாமியும் அந்த பார்வதி பரமேஸ்வரால் இங்கு இருந்து சாநித்தியத்தோடு இருந்து அவளுடைய பக்தாளாக இருக்கக்கூடிய நீங்கள் இங்கு இருக்கும் போதும் சரி, வெளியூரில் இருக்கும் போதும் சரி, வெளி பிரதேசத்தில் இருக்கும் போதும் உங்களுக்கு சம்ரட்சணமாக இருந்து நல்ல வழியை காமிச்சு எல்லாரும் நன்னா இருக்கணுங்கிறதுக்காகத்தான் அந்த கோடுங்கிறது நம்முடைய தேசத்தில் முக்கியமானது. அதைத்தான் காளிதாசர் ரேகா மாத்திரம் அபிட்சுண்ணாத்து ஆமனோஹோ வர்த்மன பரம் நவ்யதீயு பிரஜாஸ்தஸ்ய நியந்துர் நேமி விருத்தையா. என்னதான் லௌகீகம் இருக்கு, ஆசைங்கிறது இருக்கு, அபிப்பிராயங்கிறது இருக்கு. மனுஷால்னு சொன்னால் 5 பேர் இருந்தால் 5 அபிப்பிராயம்தான்னு கூட சொல்ல முடியாது. ஒரு மனுஷாளுக்கு 2-3 அபிப்பிராயங்கள் கூட இருக்கும் விரல் இருக்கிற மாதிரியில். ஆனால் எல்லாரும் சேர்ந்து தர்மம், சந்தியாவந்தனம், அர்க்ய பிரதானம், உபஸ்தானம், அக்னிகாரியம், சபிதாதானம், பிரம்மயஜ்யம், ஔபாசனம், வைஸ்வதேவம், இந்த மாதிரி என்ன இருக்கோ இப்போ சொல்லிகிட்டே வந்தா. இப்போ அந்த ஆற்றுல இருக்கும்போது சொன்னான், சுவாத்தியாய பிரவச்சனாபியான பிரதித்தவியம் மாதேவோ பவ எல்லாம் சொல்லி சங்கல்பம்லாம் சொன்னான். நாம் பூஜைகளில் பண்ணுற சங்கல்பம் ஒன்று, ஆனால் அந்த தைத்திரிய உபனிஷத்தில் மகா சங்கல்பம் விசேஷ நாளில் நாம் சொல்கிறோம். கிரகண புண்ணிய காலத்தில், கும்பாபிஷேகத்தில், இல்லை முக்கியமாக அதிருத்ரங்கள், சஹஸ்ர சண்டி எல்லாம் பண்ணும்பொழுது மகா சங்கல்பம்னு சொல்லி 1 மணிக்கு குறையாமல் அந்த சங்கல்பமெல்லாம் சொல்கிறேன். அந்த மாதிரி அந்த தைத்திரிய உபனிஷத்தில் மாதேவோ பவ, பிதர்தேவோ பவ, ஆச்சாரிய தேவோ பவ சொல்லி யான்யனவத்யானி கர்மாணி தானி சேவிதவ்யானி நோ இதராணி யான்யஸ்மாகம் சுச்சரிதானி தானி த்வயோபாஸ்யானி நோ இதராணி ஏகே சாஸ்மத்ஸ்ரேயாகும் சோ பிராமணாः தேஷாம் த்வயா சரேன பிரஸ்வசித்தவ்யம் ஸ்ரத்தயா தேயம் அஸ்ரத்தயா தேயம் ஹ்ரியா தேயம் பியா தேயம் சம்விதா தேயம் அப்படின்னு பலவிதமாக சொல்கிறேன். ஒரு சம்சார ஜீவிதத்தில் நம்முடைய சுபாவம் எப்படி இருக்கணும், நம்மளுடைய ஆத்ம குணங்கள் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லி அந்த தைத்திரிய உபனிஷத்தில் சொல்லியிருக்கா. அப்படிப்பட்ட குணம்தான் வேத மூலகமான வேத தர்மத்தில் இருக்கக்கூடிய குணம்தான் நம்முடைய இந்து மதத்தில் எல்லாருக்கும் இருக்கு. ஒரு கல்யாணம் பண்ணிட்டா பொறுப்பாக நடந்துக்கணும், ஒரு குழந்தைகளை பொறுப்பாக வளர்க்கணும், வயசான அப்பா அம்மாவை ஜாகிரதையாக பார்த்துக்கணும். நித்தியம் விருத்தோபசேவினா சத்வார் ஏதானி வர்தந்தே ஆயுர் வித்யா யசோ பலம். வயசானவாளை நம்ம நல்லபடியாக பார்த்துட்டோம்னா நமக்கும் ஆயுசு விருத்தியாகிறது, நமக்கும் பலம் கிடைக்கிறது, இது புண்ணியம் கிடைக்கிறதுன்னு சொல்லியிருக்கு. இப்படி இந்த சாம்சாரிக ஜீவிதத்தில் லைஃப் ஸ்டைல் அப்படின்னு சொல்கிறார். புது பாஷையில் லைஃப் ஸ்டைல்னு சொல்கிறார், ஜீவன சைலி. அந்த ஜீவன சைலியை உலகத்துக்கு சொல்லி கொடுத்தது இந்த வைதிக சனாதன ஹிந்து தர்மம். அப்படி எல்லாரும் காமம் குரோதம் எல்லாம் இருக்கும். மனுஷனாக பிறந்தா காமம் குரோதம் தாபம் எல்லாம் இருக்கும். ஆனால் அதெல்லாம் லிமிட் பண்ணி, ரெகுலேட் பண்ணி, சேனலைஸ் பண்ணி, அது உஷ்ணம் கம்மியாக்கி, எந்த சமயத்தில் ரொம்பவும் கொஞ்சம் உஷ்ணம் தேவைன்னா கொஞ்சம் உற்சாகப்படுத்தி, அந்த உற்சாகத்தையும் பஜனை மூலமாகவே பண்ணி, அஷ்டபதி மூலமாகவே பண்ணி, இப்படி பக்தி மூலமாகவே மனுஷாளுடைய உற்சாகம், மனுஷாளுடைய ஸ்ரத்தையை சேனலைஸ் பண்ணி, அதன் மூலம் இன்னும் பக்கத்தில் வச்சுக்கோ, இன்னும் நாம் லௌகீகமாக இருந்தாலும்
பக்தி மார்க்கத்தில் இருந்துட்டு பிரியமான மார்க்கத்தில் இருந்துட்டு ரெஸ்பான்சிபிள் பிஹேவியர், அந்த இரஸ்பான்சிபிலிட்டி எல்லாம் சொல்கிறேன். அப்படி இல்லாமல் நாம் நல்ல இமான்தாரியாக இருப்பதற்கு சொல்லிக் கொடுக்குற தர்மந்தான் தண்ணியை வீண் பண்ணாதீங்கோ, வெள்ளத்தை, இதெல்லாம் சொல்லி சின்ன சின்ன விஷயத்திலேருந்து பக்தி ஆச்சாரம் ஸ்ரத்தையை சொல்லி கொடுத்த தர்மம் நம்முடைய தர்மம். இந்த தர்மத்தில் நீங்கள் இவ்வளோ விசேஷமாக நல்லா பண்ணின்னு இருக்கேள். நாங்கள்லாம் கூட இந்த வேறு ஊரில் இருந்தோம். இப்போ இந்த ஊரில் இந்த கும்பாபிஷேகம் நவீகரண கலசம் அப்படிங்கிறதுனால இது முதல்ல இங்கே வந்துட்டு இன்னும் 2-3 கிராமம் இருக்கோம். இப்போ இந்த தடவை இங்கே இந்த தந்திர வித்யா மகா தந்திரா, மகா மந்த்ரா, மகா யந்திரா, மகாசனான்னு சொல்கிறோம். அதில் மகா மந்திரம், வேதங்கள், பிரணவம், இதெல்லாம் மகா மந்திரம். யந்திரங்கள் ஆச்சாரியால் எல்லா இடத்துலையும் யந்திர ஸ்தாபனம் பண்ணியிருக்கா. ஜனாகர்ஷண யந்திரம், தனாகர்ஷண யந்திரம் திருப்பதியில் பண்ணினதாக ஐதீகம். அகிலாண்டேஸ்வரி அம்பாளுக்கு ஸ்ரீசக்கர தாட்டங்கம் பிரதிஷ்டை பண்ணியிருக்கா. காஞ்சி காமாட்சி அம்பாளுடைய சந்நிதியில் ஸ்ரீசக்கரம் ஸ்வயம் ஆலிகத் அப்படின்னு ஸ்ரீசக்கர யந்திரத்தை ஸ்தாபிதம் பண்ணால் இந்த யந்திர பூஜை அப்படிங்கிறத பிரசித்தி பண்ணினது நம்முடைய பகவத் பாதாள் ஆச்சாரியால். இப்போ கூட சௌந்தர்ய லஹரி யந்திரம்னு நாம் தயார் பண்ணி, அது புஸ்தகத்தில் இருந்தது, எங்கேயோ பரோடா எங்கேயோ இருந்தது. அது எல்லாத்தையும் இப்போ யந்திரம் இப்போ தயார் பண்ணி 100 யந்திரங்கள் சௌந்தர்ய லஹரி யந்திர பூஜான்னு நடத்தின்னு இருக்கு. பின்னாடி ஒரு சந்தர்ப்பத்தில் இங்கே கூட அந்த யந்திர பூஜை எல்லாம் பண்ணலாம். ஒவ்வொரு சௌந்தர்ய லஹரி ஸ்லோகத்தையும் அந்த யந்திரத்தில் பூஜை பண்ணி நைவேத்தியங்கள் பண்ணி, என்னென்ன நைவேத்தியம்னு சொல்லியிருக்கா அந்த நைவேத்தியம்லாம் பண்ணி ஜபம் எல்லாரும் பாராயணம் பண்ணுறது. காமியார்த்த பிரயோஜனத்துக்காக இந்தந்த ஸ்லோகம் இன்னென்ன காமனை பிரார்த்தனைக்காக இருக்கு சௌந்தர்ய லஹரி. அந்த 100 யந்திரங்கள் தயார் பண்ணி இப்போ பூஜை எல்லாம் நடந்துட்டுருக்கு. அதெல்லாம் கூட இங்கே பின்னாடி சௌரியமான நாளில் நீங்கள் பண்ணலாம். அப்படி இந்த யந்திரம் அப்படிங்கிறது தந்திரா. இப்போ இந்த தந்திர வித்யாபீடம்னு சொல்லி நம்முடைய புது பெரியவா ஸ்ரீ ஸ்ரீ ஜெய சரஸ்வதி பெரியவா கேரள தேசத்தில் அந்த வித்யா ஸ்தாபனத்துக்கு நிறைய சௌகரியங்கள்லாம் பண்ணி கொடுத்து இந்த தந்திர வித்யா நிறைய பேர் படித்து நன்னா வந்துட்டுருக்கா. அந்த தந்திர சாஸ்திரப்படி இங்கே நீங்கள் தந்திரி மூலமாக இந்த பிரதிஷ்டா மகோத்சவத்தை நன்னா பண்ணியிருக்கேன். அந்த இதில் நாங்களும் இது நேராக பார்க்கலாம்னு சொல்லி அதுவும் ஒரு அபிப்பிராயம் இருந்தது. தந்திர வித்யாப்படி எல்லாம் நன்னா கலசம் நன்னா நடந்துட்டுருக்கு. சுவர்ணம் கலசம் இந்த உற்சவத்தில் எல்லாரும் கலந்துருக்கேன். இப்போ மகாபரிவா இந்த பக்கமெல்லாம் சந்திரசேகரே சரஸ்வதி நம்மளுடைய பரமஹம்ச பரிவராஜக ஆச்சார் காஞ்சி பெரியவா இங்கே 100 வருஷம் ஆக போகிறது. அதுக்கும் ஒரு நல்ல ஒரு காரியக்கிரமத்தை சொல்லி அனுப்புகிறோம். அதன்படி நீங்கள் அந்த காரியக்கிரமத்தை ஒரு பாதுகா, ஒரு பல்லக்கு எல்லாம் வச்சு எல்லா கிராமத்துலேயும், பாலக்காடு சமூகத்தில் எல்லா கிராமத்துலேயும் அந்த உற்சவத்தை நன்னா நடத்தி அந்த பெரியவாளுடைய அந்த விஜயத்தினுடைய சதாப்தியை நன்னா நடத்தி தொடர்ந்து இந்த புதுக்கோடு கிராமத்தில் மேன்மேலும் தார்மீகமான கிரமங்கள் நடந்து, அதே மாதிரி நீங்கள் எல்லாரும் வயசானவா எல்லாரும் கூட இங்கே வந்திருக்கேன். சின்ன வயசுக்காராலும் இந்த பாலக்காடு சமூகத்தோட மேன்மேலும் நல்லா சத் சம்பந்தத்துக்காக ஒரு நல்ல ஒரு வித்யா ஸ்தாபனத்தை பற்றியும் 2 வித்தியும் சந்தியாவந்தனமும் சொல்லிக் கொடுத்து, சங்கீதமும் சொல்லிக் கொடுத்து, சம்பை பாகவதர் எல்லாம் இருந்த ஊர் இது. இங்கே எல்லாம் சொல்லிக் கொடுத்து இங்கிலீஷ் படிப்பு சொல்லிக் கொடுக்குற மாதிரி இப்போ அங்கே எஸ்ஐஎஸ் மூலமாக சென்னையில் பண்ணியிருக்கா, பாம்பே எஸ்ஐஎஸ் மூலமாக. அந்த மாதிரி இங்கே ஏதாவது ஒரு நல்ல ஸ்தாபனத்தை பற்றியும் உத்தேசம் இருக்குது. மொத்தத்தில் வித்யை சத்சங்கம் அதன் மூலமாக பார்வதி பரமேஸ்வரருடைய அனுகிரகத்தோடு மேன்மேலும் நீங்கள் எல்லாரும் நித்தியஸ்ரீ நித்திய மங்களம் அப்படிங்கிற மாதிரி நல்லா இருக்கிறதுக்கு சுவாமியை பிரார்த்தனை பண்ணுறோம். ஹரஹர நம பார்வதி பதையே. முன்னாடி அந்த பேங்க் சேர்மனாக இருந்த கோபாலகிருஷ்ணன் அவரும் இந்த ஊர் எங்கேயும் வந்திருக்கார், எல்லாரையும் பார்த்தோம். ஆமாம், எல்லாருக்கும் சேர்த்து இப்போது குங்குமாட்சதை பிரசாதம் கொடுத்துட்றோம். அப்புறமா எல்லாருக்கும் வாத்தியார் கொடுப்பார்.